மச்சான் உன் பொண்ணாடி சொல்லி ஒரு ஆம்லெட் போட சொல்றா சாப்பிடலாம். வேலைக்கு போயிட்டாடா. என்னது வேலைக்கு போயிட்டாளா? நம்ம குடிக்கும் போது யார் அவன் பொண்ணாடி வேலைக்கு கிளம்புனா? டேய் நம்ம என்னதான் ஒயின் ஷாப்ல சரக்கு வச்சாலும் பொண்டாட்டி கையால ஆம்லெட் போட்டு குடிக்கிற சுகமே தனிடா. ஆமாடா சுகமா இருக்கும் சுகமா. ஏய் செல்ல நீ இப்பதான் வந்தியா? அறிவு இருக்கா உனக்கு? வெளிய போய் நான் கேவலமா இருக்கு. என்னடி அம்மா ப்ராப்ளமா? எனக்கு நீ தான் ப்ராப்ளம். வெளிய போய் அவ்வளவு கேவலமா இருக்கு. ஊர் ஃபுல்லா போய் கடன் வாங்கி வச்சிருக்க. அறிவில்லை உனக்கு? ஏ நாளைக்கு காசு வந்துடும், நாளைக்கு கொடுத்துக்கலாம். நேத்தும் இதை தான் சொன்னேன். அது தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல வாய், இது நாராயடி. அசிங்கமால அப்படி சொல்ல. ஒண்ணு குடிச்சிட்டு இருக்க இல்ல ஊர் ஃபுல்லா போய் கடன் வாங்கிட்டு வர. இப்படி இருக்கிறது ஏதோ ஒரு வேலைக்கு போலாம் தானே. நான் எத்தனை வேலைக்கு தான் வேலைக்கு போறது? ஏ மச்சான் இதோ வரோம். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். என்னடா இந்த சைடு வந்திருக்க? ரொம்ப நாளாக ஒரு கிளைண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன், செட் ஆகவே மாட்டேது. இன்னைக்கு எப்படியாவது செட் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். மச்சான் மனசுக்கு நல்லா நடக்குது, செட் ஆகுண்டா. ஆமாம் நான் வரப்போ என்னடா ஒரே சத்தமாக இருக்குது, சண்டையா? அது டெய்லி நடக்கிறதாடா. ஆமா 1000 கேட்டிருந்தல்ல, கொண்டு வந்தியா? ஏய் நாளைக்கு நான் வரப்போ கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டு தான் போகிறேன். ஏன்டா இப்படியா இருக்க? ஒரு வேலை வெட்டிக்கு போக வேண்டியதானே? நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. அப்படி ஒரு வேலையும் பார்த்து கொடுத்தா நல்லா இருக்கும். நான் பார்க்காமையா? புரியல. நான் உனக்கு ஒரு நல்ல வேலையாக பார்த்து கொடுத்துட்டு தான் போவேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ ஏன் சொல்லிட்ட. சரி நான் வரேன், நாளைக்கு வரேன் மச்சான். ம்